வணக்கம். என் பெயர் கவிஞன். நான் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் இங்கு கூறப்போவது ராமாயணத்தில் பற்றிய ஒரு சிறிய பகுதியாகும். உத்தரகாண்டம் என்ற பகுதி. ராவணனிடத்தில் சீதையை காப்பாற்றி கொண்டு வந்த பின் அயோத்தி மக்கள் சீதையை அவதூறாக பேசியதனால் ராமன் சீதை கர்ப்பிணி பெண்ணாக கூட கருதாமல் லட்சுமணனோடு முனிவர் வால்மீகியின் குடிலுக்கு விட்டு வர சொன்னார். லட்சுமணனும் விட்டு வந்தார். சிறிது நாட்களிலேயே சீதை லவன், குசன் என்ற 2 மகன்களை பெற்றெடுத்தார். வால்மீகி முனிவர் அவர்களுக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் மற்றும் ராமனின் புகழையும் கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் வால்மீகி முனிவர் அவர்களுக்கு லவனுக்கும் குசனுக்கும் கட்டளையிட்டார், நீங்கள் இருவரும் அயோத்திக்கு சென்று ராமனை புகழ்ந்து பாட வேண்டும் என்று. அப்பொழுது லவனும் குசனும் அதற்கு தயாரானார்கள். அயோத்திக்கு சென்று பாடலும் பாடினார்கள். பின்பு ராமர் லவனையும் குசனையும் சந்திக்க வேண்டும், அரசபைக்கு அழைத்து வார்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது லவனும் குசனும் வந்தார்கள். ராமனை புகழ்ந்து பாடினார்கள். பின்பு பாடி முடித்த பிறகு லவனும் குசனும் கேட்டார்கள், தாய் சீதா எங்கே? நாங்கள் இருவரும் தாய் சீதாவை பார்க்க வேண்டும் என்று. அப்பொழுது ராமர் கூறினார், அயோத்தி மக்கள் சீதையை அவதூறாக பேசியதால் லட்சுமணன் சீதையை வனத்தில் விட்டு வந்தார் என்று. அப்பொழுது லவனும் குசனும் கூறினார்கள், அயோத்தி மக்கள் சீதையை அவதூறாக பேசியதனால் நீங்கள் சீதையை வனத்தில் விட்டு வருவீர்களா என்று. நன்றி, வணக்கம்.